மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் நன்மை தீமைகளை கண்டு அதை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் எலிக்காது இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த எலிக்காது இலையை பற்றி கிராமங்களில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம கால்களில் காயங்கள் ஏற்படும் போது, உடையாத கட்டிகள் ஏற்படும் போது, அந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலிக்காது இலையை நன்றாக அரைத்து அந்த இடத்துல ஒரு பத்து போடுவாங்க. உடனே அந்த கட்டி உடைந்து வேகமாக ஆறுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் கால்களில் முள் குத்தி சிறு முள் உள்ளே இடந்து விட்டதானால் அந்த இடங்களில் கூட எலிக்காது இலையை அரைத்து பத்து போடுவார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த முள் உடைந்து வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். காயங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆம நிலையை மாற்றி அதை பக்குவ நிலையாக மாற்றி காயங்களை வேகமாக ஆற்றக்கூடிய சக்தி இந்த எலிக்காது இலைக்கு உண்டு. எலிக்காது இலை நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற காயங்களுக்கும் வெரிகோஸ் அல்சருக்கும் மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு நீரிழிவு நோயினால் காயங்கள் ஏற்படும் போது அந்த காயங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நிலையில் ஏற்படுகின்ற செல்கள் மிக வேகமாக உருவாகி உள்ளே இருக்கக்கூடிய காயங்களை ஆற்ற விடாமல் தடுப்பது தான். அதே தான் வெரிகோஸ் அல்சர்லேயும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவதற்கு பார்த்திங்கன்னா அந்த எலிக்காது இலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. எலிக்காது இலையை அரைத்து சிறிதளவு மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து இந்த காயங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த இடங்களை சுத்தமான வெந்நீர் வைத்து கழுவி விட வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா இறந்த திசுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு புதிய திசுக்களுடைய உருவாக்கம் சீராக்கப்பட்டு ஒரு 3 அல்லது 4 மாதங்களிலேயே இந்த காயங்கள் வேகமாக மறைந்து ஆறி விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இந்த எலிக்காது இலை. எலிக்காது இலை இதைவிட ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு இன்றைய அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு 2 வகையான பிரச்சனைகளுக்கு அதிகமாக நாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குடலிறக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற ஹைட்ரோசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை ஏற்பட்டாலும் இன்றைக்கு வேகமாக சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகும் ஹெர்னியா மீண்டும் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் முடிவதில்லை. ஏன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமனுடைய ஒரு காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இந்த ஹெர்னியா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படுகிறது. இதை குறைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த எலிக்காது இலைக்கு உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக 3 பிரச்சனைகளுக்கு இந்த எலிக்காது இலையை உபயோகப்படுத்துவாங்க. ஒன்று ஹெர்னியான்னு நான் சொல்லக்கூடிய குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறு, 2வது விரைவீக்கம் சொல்லுகின்ற ஹைட்ரோசில் சம்பந்தப்பட்ட கோளாறு, 3வது ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் சம்பந்தப்பட்ட கோளாறு. இந்த 3 கோளாறுக்குமே பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் எலிக்காது இலையை உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து எலிக்காதுடைய இலையுடைய சாறு அல்லது அந்த முழு தாவரத்துடைய சாறு ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து லேசான எண்ணெயில் இந்த எண்ணெயை 2யும் கலந்து காய்ச்ச வேண்டும். எண்ணெய் காய்ச்சிய பதம் வந்தவுடன் அதை குளிர்வித்து அந்த எண்ணெயை தினசரி படுப்பதற்கு முன்பு ஒரு 10 மில்லி அளவுக்கு சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது அடுத்த நாள் லேசாக மலம் கழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2 அல்லது 3 முறை கழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தொடர்ந்து ஒரு 3 அல்லது 6 மாத காலம் சாப்பிட்டு வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட ஹெர்னியா தொந்தரவாக இருந்தாலும், இன்சிஷன் ஹெர்னியாக இருந்தாலும் சரி, அல்லது அம்பிளிக்கல் ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, அல்லது இங்குவைனல் ஹெர்னியான்னு நம்ம சொல்லக்கூடிய வயிறுடைய அடிப்பகுதியிலிருந்து ஏற்படுகின்ற ஹெர்னியாவாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஹெர்னியாவாக இருந்தாலும்
அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஒரு 3 to 6 மாத காலத்தில் குணமாவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை இறக்கம் அல்லது சிறுநீர் பை இறக்கம் சொல்லுகின்ற 2 தொந்தரவுகள். ஒரு 60 வயது ஆகும்போது அதிகமான உடல் எடை இருக்கும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய சிறுநீர் பை லேசாக இறங்குவதை நாம் பார்க்கலாம், கருப்பை லேசாக இறங்குவதை பார்க்கலாம். இது 2ஐயுமே குறைக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய சக்தி இந்த எலிக்காது இலையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய்க்கு உண்டு. அதே போல் எலிக்காது இலையுடைய இன்னொரு முக்கியமான நல்ல குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உடலிலிருந்து வெள்ளைப்படுதல் இருந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் எல்லா நாட்களிலுமே வெள்ளையாக கட்டியாக வெளிவருவது போல் இருக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழித்த பிறகு அந்த உறுப்பை சுற்றி வெண்மை நிறமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த பிரமியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த எலிக்காது இலை. எலிக்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம் ஒரு கொட்டை பாக்களவுக்கு காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு ஆண்களும், பெண்கள் சிறிதளவு வாழைப்பழத்துடன் இதை கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதலின் காரணமாக அரிப்பு ஏற்பட்டு அந்த இடங்கள்லாம் கூட காயமாக மாறுவதை நாம் பார்க்கலாம். அந்த இடங்களில் கூட இந்த எலிக்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு அல்லது எலிக்காது இலையை சிறிதளவு மஞ்சளுடன் அரைத்து அந்த இடங்களில் தடவி வைத்தாலே மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய காயம் குறைவதை பார்க்கலாம். வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை மறைந்து போவதை கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் ஏற்படுகின்ற காயத்தை குறைப்பதற்கு எலிக்காது இலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேர்க்குரு சம்பந்தப்பட்ட அந்த வேர்க்குருவை அரிப்பதால் ஏற்படுகின்ற பட்டையாக சிவப்பு நிற கோடுகள் ஏற்படும். இந்த கோடுகள்லாம் பார்த்திங்கன்னா காலை நேரங்களில் எழுந்திருக்கும் போது இருப்பதை பார்க்கலாம். மாலை நேரங்களில் குறிப்பாக ஒரு 7 மணி 8 மணி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் போட்டு உடம்பை பித்து கொள்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த எலிக்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய இலை மற்றும் மஞ்சள் இவற்றை நன்றாக அரைத்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த அரிப்பு ஏற்படுகின்ற இடங்களில் நன்றாக தடவி அவர்களை குளிக்க செய்ய வேண்டும். இதை ஒரு பழக்கமாக இந்த கோடைக்காலம் முடிவது வரை நாம் செய்தோமேயானால் அந்த தோலுடைய குணமும் மாறாது, தோலில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த எலிக்காது இலையை பொறுத்தவரையிலும் ஹைட்ரோசெல்னு சொல்லக்கூடிய விரைவீக்கம், ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நாம் தெளிவான முடிவை எவ்வாறு எடுக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் புரட்சிகரமான பல கொள்கைகள், திட்டங்கள், மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சில விஷயங்கள் மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடியவை, சில விஷயங்கள் புரிய வைக்கப்பட வேண்டியவை. ஆனால் அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராய்ந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக நான் கருதுவது சேவை உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சேவை உரிமை சட்டம் என்றால் என்ன, இதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வெறுமனே திட்டங்களை தீட்டுவது மட்டுமல்ல, திட்டங்களை சொல்வது மட்டுமல்ல, அந்த திட்டங்கள் மக்களிடம் செம்மையாக போய் சேருவதற்கும் அந்த பயன்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கும் அதற்கான சட்டங்கள், வழிவகைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் சேவை உரிமை சட்டம் இயற்றப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அதாவது கல்வி எப்படி ஒருவருடைய அடிப்படை உரிமையோ, அல்லது அரசு கட்டாயம் எப்படி கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, இன்றைக்கு உணவு என்பது எப்படி மக்களுடைய அடிப்படை உரிமையோ, அதே போல்
சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சேவைகளை பெறுவது அல்லது உரிய காலத்தில் மக்களுடைய சேவை சார்ந்த துறைகளில் அவருடைய உரிமைகளை அளிப்பது என்பது அரசு இயந்திரத்தினுடைய முதன்மையான கடமை. அதற்குத்தான் எவ்வளவு பெரிய அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இத்தனை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தால் ரெட்டேபிசம் என்று சொல்வார்கள், சிவப்பு நாடா. அதாவது அதிகார வர்க்கத்தினுடைய தாமதத்தின் காரணமாக, கோப்புகள் நகர்வதில் இருக்கக்கூடிய தாமதத்தின் காரணமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எளிய சேவைகள் கூட தாமதிக்கப்படுகின்றன. தாமதிக்கப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதி என்பது போல தாமதிக்கப்படுகிற ஒரு சேவை என்பது மறுக்கப்படுகிற ஒரு சேவையாக மாறிவிடுகிறது. உதாரணமாக, உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேண்டும், அல்லது உங்களுக்கு ஒரு நிலப்பட்டா வேண்டும், உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் வேண்டும். இவற்றையெல்லாம் நீங்கள் விண்ணப்பித்து விட்டு மாதக்கணக்கில் காத்திருப்பீர்கள், அல்லது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு நடையாய் நடப்பீர்கள். அந்த சமயத்தில் அங்கே ஊழல்களினுடைய பல்வேறு ஊற்றுக்கண்கள் உங்களுக்காக திறக்கும். இந்த வேலையை முடியணும்னா இவ்வளவு பணம் கொடுங்க, இவ்வளவு காசு கொடுங்க என்று பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். அதாவது நீங்கள் ஒரு வேலையை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு முடிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிற போது அந்த நிர்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களிடமிருந்து பணம் வசூலிப்பதற்கான ஒரு வழிமுறை தான் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய இந்த தாமதம் என்பது. நிறைய தாமதங்கள் என்பது திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடியவை. அதாவது ஊழலின் பொருட்டும், இன்னும் சொல்லப்போனால் நிர்வாக திறனின்மை சார்ந்தும் ஏற்படக்கூடிய தாமதங்கள், முடிவெடுப்பதில் தாமதம், ஊழியர்கள் தங்கள் பணியை செய்யாததில் தாமதம், அல்லது அப்படி பணியை செய்வதற்கு பணம் கேட்பதில் இருக்கக்கூடிய தாமதம். இது எல்லாவற்றையும் எப்படி ஒழிப்பது? அல்லது அரசு அலுவலகங்களுக்கு போனால் ஒரு வேலை நடப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்று மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த அவநம்பிக்கையை எப்படி போக்குவது? அப்படி போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சேவை உரிமை சட்டம். ஒரு குடிமகனுக்கு தன்னுடைய அரசிடமிருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அடிப்படை சேவைகள் தங்குதடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி நீங்கள் உதாரணமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீர்கள். அந்த ரேஷன் கார்டு ஒரு குறிப்பிட்ட தினங்கள், அது ஒரு 15 நாட்களுக்குள்ளோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குறுகிய கால அவகாசத்திற்குள்ளோ உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினுடைய பொறுப்பு. அந்த அதிகாரி உங்களுக்கு அதை செய்யவில்லை என்று சொன்னால், அதை வழங்கவில்லை என்று சொன்னால், அந்த அதிகாரிக்கு அபராதம் விதிக்கப்படும். அவர் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த அபராத தொகை அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த அபராதம் என்பது 500 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை அந்தந்த துறை சார்ந்து அதனுடைய தாமதத்தின் அளவு சார்ந்து விதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று அந்த ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இப்போது விவாதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சேவை உரிமை சட்ட மசோதா கூறுகிறது. இந்த சட்டத்தை பல மாநில அரசுகள் ஏற்கனவே நிறைவேற்றிவிட்டன. 14 மாநிலங்களில் இந்த சேவை உரிமை சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயன் என்பது, உங்களுக்கு தாமதமாக உங்களுக்கு சேவைகளை அளிப்பது என்பதன் மூலமாக நீங்கள் அல்லது அதற்காக தாமதித்து உங்களை பணம் கேட்டு நிர்பந்திப்பது என்பது போன்ற கொடுமைகளிலிருந்து இந்த சட்டம் உங்களை விடுவித்துவிடும். உதாரணமாக வெள்ள நிவாரணம் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த வெள்ள நிவாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சேவை உரிமை சட்டத்தின்படி நீங்கள் ஒரு வெள்ளத்தால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் அல்லது இயற்கை பேரிடரால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான சேவையை 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதற்கான புகார்களை நீங்கள் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறைகளில் அதற்கென இருக்கக்கூடிய பிரிவுகளில் நீங்கள் அளிக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்த பிறகும் அதற்கென விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால அளவுக்குள் அவர்கள் இந்த சேவையை செய்ய மறுத்தால் அல்லது தாமதித்தால், அது உரிய காரணங்கள் இன்றி அவற்றை நிராகரித்தால் அது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படும். இதன் மூலமாக நிர்வாக இயந்திரம் என்பது மேம்படும். இப்படி நிர்வாக இயந்திரம் மேம்படுவதன் மூலமாக மக்கள் அரசு அலுவலகங்களில் போய் காத்து கிடக்க வேண்டிய தேவை இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் விண்ணப்பிப்பதற்கோ அல்லது அனுமதி பெறுவதற்கோ மிகப்பெரிய அளவிற்கான தாமதங்கள் இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த தாமதங்களின் காரணமாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான மனநிலையை தொடர்ந்து சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தின்படி அரசு நிறுவனங்கள், அரசு உதவி வரக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள் எல்லாமே அது இந்த சட்டத்தின் கீழ் வந்துவிடும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு பிறப்புச் சான்றிதழ் வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு பிறப்புச் சான்றிதழ் வாங்குகிற விஷயத்திலோ அல்லது ஒரு சாதி சான்றிதழ் வாங்குகிற விஷயத்திலோ அல்லது ஒரு இறப்புச் சான்றிதழ் வாங்குகிற விஷயத்திலோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் நடையாய் நடக்க வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு
பலவிதமான லஞ்சங்களை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லாவிட்டால் இல்லாத விதிமுறைகளை எல்லாம் காட்டி உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவார்கள். சரி, அதை விடுங்கள். உங்களுக்கு ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்க வேண்டியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் அந்த ஓட்டுநர் உரிமத்தை உங்களுக்கு கொடுக்காமல் தாமதிப்பதற்கு என்னென்ன உத்திகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்வார்கள். அதனுடைய இறுதியான நோக்கம் என்பது உங்களிடமிருந்து பணம் கறப்பது தான். ஆனால் நீங்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள், 1 வாரமோ 10 நாளோ 15 நாளோ, அந்த சேவைக்கென விதிக்கப்பட்ட அந்த கால அளவிற்குள் அந்த ஓட்டுநர் உரிமத்தை அவர்கள் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இதுவரைக்கும் தாமதம் செய்து உங்களிடமிருந்து பணம் பிடுங்கிய இந்த நிலைக்கு நேர்மாறாக, அப்படி தாமதித்தால் அதிகாரிகளிடமிருந்து பணம் வசூலிக்கப்படும், அபராதம் வசூலிக்கப்படும், தண்டத்தொகை வசூலிக்கப்படும் என்பது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு முன்வைக்கிறது. இதன் மூலமாக அரசு இயந்திரம் வெளிப்படையாக செம்மையாக செயல்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு திறவுகோல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த சட்டத்தை செயல்படுத்துகிற போது இனி யாரும், அரசு அதிகாரிகள் யாரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. தாமதம் என்கிற பெயரில் மக்களை துன்புறுத்த முடியாது. போலியாக உருவாக்கப்படுகிற தாமதங்களின் மூலமாக மக்களிடம் பணம் கறக்க முடியாது. அந்த வகையில் மக்களுக்கும் அரசு இயந்திரத்திற்கும் இடையிலான உறவுகள் செம்மைப்படும். மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் உடனடியாக வழங்கப்படும். அதற்கான ஒரு மகத்தான வாக்குறுதியை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக சேவை உரிமை சட்டம் அரசு எந்திர செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகர மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு வி.சி. சந்திரகுமார் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய சூழல் என்ன, மக்களின் மனநிலை என்ன, அனைவரின் கேள்வியாகவும் இதுதான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முடிவெடுத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த மக்கள் தேமுதிக என்பது எப்படி உங்களுடைய மனதில் உதித்தது அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மேடம், முதல்ல மக்கள் தேமுதிகன்ற இந்த இயக்கத்தை துவங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நாங்கள் கேட்டது தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும். இதை எதற்காக நாங்கள் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்கள் பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள் நம்ம கிராமம் வரைக்கும், தெருக்கள் வரைக்கும், ஒவ்வொரு வீடு வீடாக இருக்கிறவங்க வரைக்கும் நம்மளுடைய தொடர்புகள் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு வந்துகிட்ருக்கு. அப்படி வருகின்ற பொழுது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, திமுகவோடு தேமுதிக சேர்ந்தால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும், நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும், அந்த ஆட்சி மாற்றம் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான முயற்சி எடுத்ததில் தான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் தேமுதிகவை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஏன்னா வெளியே எங்களை கட்சி விட்டு நீக்கினதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு புரியல. அப்போ எங்கள் ஆதரவாளர்கள்லாம் எங்கள்கிட்ட பேசுகின்ற பொழுது நம்ம ஒரு அமைப்பு உருவாக்கலான்றதுக்கு பிறகு தான் இந்த அமைப்பை உருவாக்குறோம். அப்படி இந்த அமைப்பை உருவாக்கிய பிறகு இன்றைக்கு எங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அரவணைத்து கொண்டது. தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் பேராசிரியர் அவர்களும் அழைத்து எங்களை அரவணைத்து கொண்டார்கள். அந்த அரவணைப்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் எப்படி இருக்கிறது? அதிமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் மக்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என நினைக்கிறீர்களா? அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்ததா, இல்லை மோசமான மாற்றமாக இருந்ததா? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது மேடம். 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், விலைவாசி சாதாரண அரிசி 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கு 50 ரூபாய் 55 60 ரூபாய். எண்ணெய் வகைகள் 60க்கும் 70க்கும் விற்ற எண்ணெய் வகைகள் இன்றைக்கு 120 ரூபாய். 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்ற காய்கறிகள் இன்றைக்கு 40 ரூபாய். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். 10 ரூபாய் கொடுத்து பஸ்ஸிலே சென்று அடுத்த
நிறுத்தத்தில் இறங்கியவர்களெல்லாம் இன்றைக்கு அதே இடத்திற்கு 18 ரூபாய் கொடுக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதே போல் 200 ரூபாய் 300 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தியவர்களெல்லாம் இன்றைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் செலுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 17 ரூபாய்க்கு வாங்கிய பால் இன்றைக்கு 34 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் தான் அதிமுக ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம். இதை தவிர வேறு எந்த மாற்றமும் தமிழகத்தில் ஏற்படவில்லை. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்னையிலே பல பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல பாலங்கள் மேம்பாலங்கள் உருவாக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயேனும் ஒரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருந்த பாலம் வேலையாவது முடிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. குறிப்பாக நம்முடைய அண்ணா நகர் அந்த அண்ணா ஆட்சிக்கு அருகில் அவர் மத்திய அமைச்சராக இருந்த மாண்புமிகு தயாநிதி மாறன் அவர்களுடைய முயற்சியால் இந்த இடத்திலே அவருடைய நிதியில் அவருடைய பாராளுமன்ற நிதியிலே இருந்து பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பாலம் வேலை நடைபெற்றது. இந்த ஆட்சி வந்து அதை நிறுத்தி வைத்துவிட்டு அதன் பிறகு ஏதோ அந்த வளைவியை இடிப்பதற்காக முயற்சி எடுத்தது போலெல்லாம் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இப்பொழுது ஆட்சி போகின்ற பொழுது அவசரமாக அந்த பாலத்தை இப்பொழுது ஒரு வழிப்பாதையை மட்டும் செய்திருக்கிறார்கள். இதற்கு அந்த அருகிலே இருந்த எத்தனை பில்டிங்குகள் எவ்வளவோ கட்டடங்கள்லாம் இன்றைக்கி நாசமடைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு உரிய இழப்பீடு கூட வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு 25 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அந்த இடத்துல இடம் வாங்க முடியாது, கட்டிடத்தை உருவாக்க முடியாது. அந்த இடத்துக்கெல்லாம் வெறும் 2 கோடி 3 கோடியை கொடுத்து அந்த இடத்துல தங்களுடைய அராஜகம் மூலமாக அந்த இடமெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கையகப்படுத்தப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உடைய மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டியோ அல்லது வளர்ச்சி பாதையை நோக்கியோ இந்த அரசாங்கம் செல்லவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2,47,000 கோடி ரூபாய் 2,42,000 கோடி ரூபாய் எங்களுக்கு முதலீடு வந்திருக்கிறது என்று இவர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் கேட்பது 2 மாதத்திலே உங்கள் அம்மா 2,42,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வந்திருக்கிறார்கள் 3 மாதத்திலே என்று சொன்னால் இந்த வேலையை ஆட்சிக்கு வந்த உடனே செய்திருந்தால் இந்த 5 ஆண்டு காலத்திலே எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கி இருக்க முடியும்? சாதாரணமாக அப்பளம் போட்டு வீட்டுக்கு போட்டு கொண்டிருக்கின்ற அப்பள கம்பெனி எல்லாம் இன்றைக்கு முதலீடுகள் என்கின்ற பெயரிலே உருவாக்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்தன. அதிலே இருந்து ஒரு 5000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு, ஒரு 25,000 பேர் மறைமுக வேலைவாய்ப்பு, இப்படித்தான் அந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்பள கம்பெனி, சாதாரணமாக ஒரு மசாலா கம்பெனி, இவர்களையெல்லாம் ஒரு 10 கோடி 15 கோடி இன்வெஸ்ட் செய்ய வைத்து அதையெல்லாம் ஒரு முதலீடாக காண்பித்து இன்றைக்கி 2,42,000 கோடி என்று கணக்கில் இருக்கிறது. ஆனால் தொழிற்சாலைகள் எங்கே இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய அவல நிலை என்று தான் சொல்ல வேண்டிய மொழி, ஆட்சியினுடைய நிலை என்று கூட சொல்ல முடியாது. தொலைநோக்கு பார்வையோடு ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதே சமயத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் சற்றும் கவனம் செலுத்தவில்லை என்றும் சொல்கிறீர்கள். இப்போ நம்ம உதாரணத்திற்கு துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்று திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை, பல முன்முயற்சிகளை முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி இருக்கிறார்கள். இது தமிழகத்தின் வளர்ச்சியை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு உதாரணம் மேடம், இந்த பறக்கும் சாலை திட்டத்தில் ஒரு முட்டுக்கட்டை போட்டதன் விளைவு சென்னை துறைமுகம் மூடக்கூடிய அபாய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் மேட்டர் இது. அது ஒரு 19 கிலோமீட்டர் பறக்கும் சாலை திட்டம் முழுக்க மத்திய அரசுடைய நிதி. இதில் மாநில அரசுக்கு பங்கே கிடையாது. ஒத்துழைப்பு கொடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த ஒத்துழைப்பை கொடுக்காமல் இன்றைக்கு அந்த பறக்கும் சாலை திட்டத்தை செயல்படுத்தாத காரணத்தினாலே போக்குவரத்து, லாரி போக்குவரத்து, இந்த கண்டெய்னரில் உள்ளே போக முடியாமல் இன்றைக்கி மிகப்பெரிய, அதாவது தென்பகுதியில், அதாவது இந்தியாவுடைய தென்பகுதியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகத்துடைய இந்த மொத்தம் இருக்கிற இந்த மாநிலங்களை எடுத்துக்கொண்ட புதுச்சேரி வரைக்கும் 5 மாநிலம், இந்த 5 மாநிலங்களே மிகப்பெரிய துறைமுகமாக இருந்த சென்னை துறைமுகம் இன்றைக்கு மூடக்கூடிய அபாய நிலையை எட்டியிருக்கிறது. இது இங்கே சென்னையில், இது போன்று தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இதுதான் நிலை. இது போன்ற நிலைதான் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்ந்ததால் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது ஆட்சி மாற்றம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. தேமுதிக முதலில் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விருப்பப்பட்டதாக வெளியில் சொல்லப்பட்டது. நீங்கள் அப்பொழுதெல்லாம் அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலும் ஆலோசனையிலும் பங்கு பெற்றிருப்பீர்கள். உண்மையில் தேமுதிக தொண்டர்களின் கருத்து என்னவாக இருந்தது? ஏன் அந்த முடிவு எட்டப்படவில்லை அப்படின்றத சொல்லுங்க. உண்மையாகவே சொல்ல போனால்
தேமுதிக திமுக கூட்டணி தான் தமிழகத்திலே எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டியது. அதையும் எங்கள் அப்போது எனக்கு தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள் கூட அப்பொழுது அந்த முடிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தார். அதனால்தான் தான் மட்டும் நேரடியாக எல்லா கட்சித் தலைவரும் கேப்டனை வந்து வீட்டில் சந்தித்தாங்க. ஆனால் தான் தனியாக தன்னுடைய ஓட்டுநரோடு சென்று திமுகவுடைய முக்கியமான ஒருவரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது நான் உங்களோடு தான் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம் என்னும் சொல்லிவிட்டு உறுதி கொடுத்து விட்டு வந்து விட்டார். அப்படியெல்லாம் உறுதி கொடுத்து விட்டு வந்த பிறகு இந்த கூட்டணியில் திரு வைகோ அவர்கள் வந்து கேப்டன் இடத்திலே பேசுவதில்லை. அவர் வந்து அவர்கிட்ட அதிகமாக பேச மாட்டார். எங்களுடைய அண்ணி இடத்திலே பேசுகின்ற பொழுது தான் இந்த மாற்றம் உருவாகியது. அதற்கு காரணம் பல நேர்களில் நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அவரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது, அதாவது தன்னுடன் இருப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி, மேயர்களாக்கி, நகராட்சி மன்ற தலைவர்களாக்கி, கவுன்சிலராக்கி, இதற்கும் ஒருபடி மேலே போய் ஒரு அமைச்சராக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த ஆட்சியில் வந்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் நாம் செய்து நமக்கு தேவையான ஆதாயத்தை பெறுவதை விட இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். முதலமைச்சர் ஏன்னா முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழகத்தில் பெருவாரியான மக்கள் கேப்டன் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா கேப்டன் முதலமைச்சருக்கு தானே நம்ம கட்சி ஆரம்பித்தோம், அதனால் ஏற்றுக்குவாங்க. நான் கேட்பது, கேப்டன் முதலமைச்சர் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் இந்த இயக்கத்தை துவங்கினோம், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அந்த பாதையிலிருந்து விலகிவிட்டோமா இல்லையா? நாம் கேப்டன் முதலமைச்சர் என்கின்ற பாதையிலே நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம் என்றால் மக்களின் தேவை இன்றைய நிலையில் என்ன என்பதை தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி வந்து தேமுதிக யோசிக்காத காரணத்தால் தான் நீங்கள் எல்லாம் அந்த கட்சியிலிருந்து விலகி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்கிறது? அந்த மாற்றத்தை தரக்கூடியது திமுக தான் என்பதை மக்கள் எப்படி நம்புகிறார்கள்? நீங்களும் உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. இவங்க வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அவர்களாலே அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு என்ன அவர்கள் லட்சியம் இருக்கிறது, அவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள்? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த கூட்டணியில் ஒருவர் 29 தொகுதியில் போட்டியிடுகிறார். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர்தான் எங்கள் கட்சியையும் கேப்டனையும் குழப்பி, எங்கள் அண்ணியை குழப்பி, ஒட்டுமொத்தமாக திமுகவோடு எங்களை கொண்டு வந்து வெளியிலே நிறுத்தியவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்திரிகையில் படித்தேன், தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஏகலவன் என்கின்ற ஒரு பத்திரிகை. தேரை இழுத்து தெருவில் விட்ட வைகோ என்று போட்டிருக்கோம். அந்த தலைப்பே அதில் தான். அது மாதிரி அவரை கொண்டு வந்து வெளியே நிறுத்திட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, நான் வெளியே வந்த பிறகு நடந்த செய்தி அங்கே இருக்கிற நண்பர்கள் எனக்கு சொன்னது, உள்ளே பேசி கொண்டிருக்கின்ற பொழுது 29 தொகுதியினுடைய பட்டியலை எழுதி கொடுத்து விட்டாராம். இதில் ஒரு தொகுதி எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் கூட, அந்த தொகுதியுடைய பேரை இதில் ஒரு தொகுதி கூட மாற்றக்கூடாது. இந்த தொகுதி ஒரு தொகுதியை மாற்றினால் கூட நான் இந்த கூட்டணி விட்டு வெளியேறி விடுவேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஏங்க, இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒன்றா விட்டு எனக்கு இந்த சீட்டெல்லாம் கொடுக்கல, நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லுவது, இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு, அதாவது எப்படி எப்படி நிர்பந்தம் செய்கிறார், எப்படி அழுத்தம் கொடுக்கிறார், எப்படி மிரட்டுகிறார் என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்து கொண்டு தமிழகத்திலே மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றால் எப்படி முடியும்? மக்கள் விரும்புகிறார்கள், மாற்றம் வேண்டும், நிச்சயமாக மாற்றம் வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மாற்றம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திமுக ஆட்சி மலர வேண்டும், தளபதி அவர்கள் அதில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மாற்றத்தை தான் மக்கள் விரும்புகிறார்களே ஒழிய இவர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் மக்கள் விரும்பவில்லை. அதை தான் முதல்ல சொன்னேன். எல்லா மக்களிடத்திலும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். பல பேர் எங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லுவோம், அதிமுகவில் இருக்கின்ற நண்பர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற நண்பர்கள், இவர்களெல்லாம் எங்கிட்ட பேசுகிறாங்க. இதை விட ஒரு கொடுமை, நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி என்று அறிவித்த உடனே என்னிடத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் நண்பர், ஒரு தோழர் பேசுகிறார் என்னிடத்தில். பேரை சொல்லணும்னா, எனக்கு நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது, ஏன் உங்கள் கேப்டன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் வீணாக போயிட்டோம், நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், எங்களோட சேர்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் அந்த கட்சியிலே இருந்து வந்த ஃபீட்பேக், அந்த கட்சியிலிருந்து வந்த தகவல் நமக்கு. இதுதான் உண்மையான நிலைங்க, இதுதான் உண்மை. ஆனால் என்னென்னா, ஒரு சிலர் வந்து அந்த கட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு நம்ம கட்சியினுடைய நிலைப்பாட்டில், ஏன்னா கட்சியோட நிலைப்பாட்டில் இருக்கணுங்கிறவங்க அவங்க அந்த இடத்தோடு முடிஞ்சுது. ஆனால் என்னை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையாக தான் அவங்க எங்ககிட்ட சொல்லி தான் என் மூலியமாக தான் கேப்டனுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கையும் அவர்கள் வேண்டுகோளை என்னால் நிராகரிக்க முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான்
தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அதாவது ஒரு கட்சியில் இருந்து நாங்கள் வெளியே வர்றோம்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் இவர்களால் தான் முடியும் என்று தலைவர் கலைஞர் அவர்களின் திமுகவையும் சார்ந்து நாங்கள் வந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான நிகழ்வு தான். ஒரு கட்சியில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது இந்த கட்சியினுடைய ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்கன்னு ஏன் சொல்கிறோம்னா உண்மை என்னவோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மக்களுக்கு என்ன தேவை என்பதை களத்தில் சென்று உணர்ந்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் திமுக தலைமை மீது அதிகமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்தது அதிமுக ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு புரிகிறது. அந்த எதிர்ப்பலையை யார் பயன்படுத்திக் கொள்வது என்ற ஒரு நிலை வரும்பொழுது மூன்றாவதாக ஒரு அணி அமைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இந்த மூன்றாவது அணி உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சியும் எந்த சூழலில் அங்கு இணைந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதனால் அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு அதாவது உண்மையாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கின்ற அதிமுக ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை எடுத்துக்கொள்வோம். அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சட்டமன்றம் முடிகின்ற வரையிலும் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாகத்தானே இங்கே பேசிக்கொண்டிருந்தார். கடைசி 3 மாதம் தாங்க. இந்த கடைசி கூட்டத்தொடரில் தானே அவங்க வெளியே வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் ஒழித்தது. அப்போயெல்லாம் ஒன்றும் இவங்க வரலையே. அது ரெண்டாவது. அதற்கு பிறகு வைகோ அங்கே உள்ள அவருக்கு இடமே இல்லை. ஆனால் வந்து எப்படியாவது அதிமுக நம்மளை அழைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஒரு கட்டத்தில் ஏன்னா போன 2011 அவரை கழட்டி விட்டாங்க. அது மாதிரியான ஒரு நிலை உருவாகின்ற பொழுது அவர் டக்குன்னு அவர் விழித்து கொண்டு தன்னுடைய கட்சியை வந்து காப்பாற்றணும். அதுதான் அவருக்கு விஷயம், வேற ஒன்று. தன்னுடைய கட்சி தான் அதுக்கு பொதுச் செயலாளர். அதுக்காக அவர் டக்குன்னு அவர் அதிலிருந்து ரிவைஸ் ஆனார். இல்லைன்னா வந்து இவர் எங்கள் மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும்னு இவர் நடைப்பயணம் போகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பயுமே காலையில் 6 மணிக்கு என்னமோ எழுந்து 6 மணியிலிருந்து எழுந்து 10 மணி வரைக்கும் நடக்கிறோம். அன்னைக்கு 11:25 வரைக்கும் கரெக்டாக அந்த சிறுதாவூர் வழியில் நடந்து வர்றாராம். இந்த அம்மையார் வந்து அந்த வழியில் செல்கிறாராம். இவரை பார்த்தவொன்னே பரிவு ஏற்பட்டு வண்டியை நிறுத்தி அவர் உடல்நிலை இதெல்லாம் இந்த நாடகம்லாம் இது மாதிரி எத்தனையோ நாடகத்தை நாங்களும் பார்த்துருக்கோம் தமிழக அரசியலில். வயது கம்மி தான், ஆனால் வந்து பார்வையாளரை நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய நிலைப்பாடு அப்படி. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் தலைவர் தான் வைகோ தான் எங்கள் கட்சி கெடுத்தாருன்னு நான் தேமுதிகவுக்கு எடுத்தது அவர். அதனால் எங்களுக்குன்ற கொள்கை வேறு, ஆனால் அதனுடைய நோக்கம் மாறி போயிடுச்சு. அடுத்து இன்னொருத்தர் புதுசாக இணைஞ்சிருக்கார் தமாக. நேற்றைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவிலே கூட்டணிக்கு நமக்கு இடம் ஒதுக்குவாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தவர், ஒற்றை இலக்கத்திலே உங்களுக்கு தொகுதி, அதுவும் இரட்டை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று சொன்ன உடனே எகிரி கொதித்து ஓடி வந்து விட்டு தமிழ்நாட்டிலே மாற்றத்தை கொடுக்குறேன். இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து நான் மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்ல தமிழக மக்கள் நம்புவார்களா? தமிழக மக்கள் இன்றைக்கு தெளிவாகிவிட்டார்கள். என்னென்னா, இப்படியெல்லாம் இவர்கள் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் வருவதை இவர்கள் தடுக்கிறார்கள், கெடுக்கிறார்கள் என்ற எண்ணம் வந்து தமிழக மக்களுக்கு நன்றாகவே இருக்கிறது இவர்கள் மேலே. அதனால் வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் இவர்களுக்கு வரும் என்ற கணக்கு தற்போது தவறாகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு எதிர்ப்பான அத்துணை வாக்குகளும் தலைவர் கலைஞருக்கு தான் இந்த மாதிரி மக்கள் அளிக்கப் போகிறார்கள். அவரவர்கள் வைத்திருக்கின்ற வாக்கு வங்கியிலேயே தொய்வடைய போகிறது. அது இந்த தேர்தல் முடிவில் நிச்சயமாக மீண்டும் நம்பிக்கையோடு சொல்கிறேன், தேர்தல் முடிவுக்கு பிறகு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அப்பொழுது பாருங்கள் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பாருங்கள். இவர்கள் ஏற்கனவே இவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஓட் பேங்க்கு, அதிலேயே கீழே இறங்க போகிறது. அதிலே இருந்து கீழே இறங்க போகிறது இந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கி. அதாவது மூன்றாவது அணி அவர்களுக்கு ஏற்கனவே இருப்பதாக சொல்லப்படும் அந்த வாக்கு வங்கியை கூட பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்க. வெளிப்படையாக மேடையிலேயே இது கொள்கை இல்லாத கூட்டணி என்று அவர்களே அறிவித்து விட்டார்கள். அதனால மக்களும் தெளிவாகி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையுடைய இயக்கமாகத்தான் நம்மால் திமுகவை பார்க்க முடிகிறது. அந்த தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதை பற்றியும் சொல்லுங்க. தேர்தல் அறிக்கைங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியே ஒரு ஹீரோ. எப்பயுமே கட்சியினுடைய தலைவர் அதற்கு மேல் ஒரு ஹீரோ, தளபதி அதிலே ஒரு கதாநாயகன், அவர் ஒரு ஹீரோவாக இருக்கார். அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய சின்னம் ஒரு ஹீரோ. மொத்தம் வந்து அதில் 4 ஹீரோக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவாக, முதல் ஹீரோவாக மாறிவிட்டது. இந்த தேர்தல் அறிக்கை உண்மையாக சொல்கிறேன், இது போன்ற தேர்தல் அறிக்கை இதுவரையிலும் எனக்கு வெளிவந்ததாக எனக்கு நினைவு இருந்து ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன். இதில் எனக்கு வந்து இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை வந்ததாக தெரியவில்லை. இதில் குறிப்பாக முதல் தலைமுறைக்கு
முதல் பட்டதாரிக்கு கடன் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையை வகுத்து அதற்கு முதலிலே செய்தவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அப்படி செய்த பொழுது அவர் அவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி செஞ்சார். ஆனால் இந்த ஒரு 10 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் கட்ட முடியலையா அவங்களால, ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பே சுத்தமாக இல்லை. எப்படி இந்த கடனை கட்டுவாங்கன்னு யோசித்தார். அதனுடைய விளைவு மாணவர்களாக பெற்ற கடனை இன்றைக்கு வேலையில்லா இளைஞர்களாக, வேலையில்லா பட்டதாரிகளாக வெளியே இருப்பவர்களை திரும்ப செலுத்த முடியாது என்கின்ற உயர்ந்த நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் சாதாரண மனிதருக்கு யாருக்குமே வராதுங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தில் அந்த கடனை ரத்து செய்கிறேன் என்று சொன்னது தான் என்னை பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான இந்த தேர்தல் அறிக்கையில். இது அதாவது புதிய மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அதில் இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காரு. வருகின்ற எதிர்வரும் காலங்களில் அதாவது கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகச்சிறந்த முடிவு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பல்வேறு இந்த கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்குமா, அதில் கிடைக்குமா என்ற இதையெல்லாம் இன்றைக்கு அது முறியடித்து விட்டது. பணம் இவங்க கவர்மெண்ட் கட்டும் பொழுது இதில் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் இது அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா விவசாய கடன் ரத்து மிகச்சிறந்த ரொம்ப விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறது. இது போன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டு இந்த அரை மணி நேரம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வேண்டும் இதையெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்றதுன்னா. அல்லது இந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு முதல் ஹீரோவாக அது மாறிவிட்டது. அறிவு சார்ந்த இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தயாரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது மதுக்கடைகளால் எந்த அளவுக்கு இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்களால் பார்த்த பிறகும் இந்த மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்தி இருக்கலாம் அதிமுக ஆட்சியில். இது நாள் வரை அமைதியாக இருந்துவிட்டு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் பார்த்தீர்களானால் அவர்களே, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே பிரதானமாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மதுவிலக்கு தான் இருக்கிறது. ஆனால் திமுக சொல்லிவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக பூரண மதுவிலக்கு என்பதை சொல்லாமல் படிப்படியான மதுவிலக்கு என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் தேர்தல் பிரச்சார மேடையில் இந்த கூப்பாடு, இந்த கொள்கை என்று அவர் அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுக இதை முன்னமே பேசியதையும் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுகவினுடைய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் இது சொல்கிறாங்கன்னா, இதை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே போக முடியாது. மதுவிலக்கை தவிர்த்து விட்டு இவர் பிரச்சாரத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அதற்காக இவர் செய்கிறார். திமுகவை பொறுத்தவரையிலும் ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார்கள். அப்போ மக்கள் இதை நம்புவார்களா, அதை நம்புவார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது செய்யக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு செய்யாமல் இதற்காக ஒரு உயிரை காவு வாங்கிய இந்த மதுவிலக்கு பிரச்சனையில் தமிழகத்தில் இருக்கிற அத்துணை கட்சிகளும் போராட்டம் நடத்திருச்சுங்க. மதுவிலக்கை குறித்து போராட்டம் நடத்தாத கட்சிகளே கிடையாது. மாணவர்கள் குடித்து விட்டு வருவதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். பள்ளி மாணவி, அதுதான் ரொம்ப கொடுமையாக இருந்தது எனக்கு பார்க்கிறபோது. கோயம்புத்தூரில் பள்ளி மாணவி குடித்து விட்டு இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கும் கண்களில். ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதெல்லாம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு கண் கலங்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட இந்த அம்மையாருக்கு துளி கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த மதுவை கொண்டு அந்த மதுக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போதும் இலக்கு வைத்து தான் விற்று கொண்டிருந்தார். அப்போதும் இலக்கு தான், அது கரெக்டு தான். அப்பொழுதும் அதற்கு ஒரு இலக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி இருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களிடத்திலே கொடுக்கும். மக்களிடத்திலே அந்த கருத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஏன்னா இந்த நான் ஒரு தருமபுரி மாவட்டத்திலே ஒரு செய்தி தொகுப்பிலே பார்த்தேன். தருமபுரி மாவட்டத்தில் அந்த ஒரு கிராமம், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் பெண்களை விட ஆண்களை விட பெண்கள் அதிகம். என்ன வேண்டுகள், அந்த ஒரு தாய்மார், ஒரு அம்மா வயசானவங்க பேசுகிறாங்க. என்னுடைய கணவர் குடிக்கடிமையாகி இறந்திருக்கிறார், என் அப்பா குடிக்கடிமையாக இறந்திருக்கிறார், என்னுடைய மகன் குடிக்கு அடிமையாக இறந்து விட்டான், இப்பொழுது என்னுடைய பேரன் 23 வயது தண்ணி போட்டு குடித்து இன்னைக்கு இறந்து போயிட்டான்னு சொல்லி கதறுது. ஒரு தொலைக்காட்சியில் தான் அந்த பேட்டியை பார்த்து, ஒரு கிராமம், அந்த கிராமத்தோட பேர் ஞாபகம் இல்லை, தருமபுரி மாவட்டம். அப்போ ஒரு குடும்பம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றதுக்கு தமிழகத்தில் இந்த ஒரு உதாரணம் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் தண்ணியை போட்டு பொண்டாட்டிட்டு சண்டை போடுறான். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மனைவி இடத்துல தகராறு பண்ணுறான், மனைவி கோபப்படுது, மனைவி கோபப்பட்டு சண்டையாயிடுது, மனைவி தூக்கில் தொங்குது, மனைவி இறந்துடுது,
மனைவி இறந்த உடனே அடிச்சிடறான் மனைவி போய் அந்த விரக்தியில் தூக்கில் தொங்கிடுறாங்க. அதன் பிறகு காலையில் இருந்து போதை தெளிஞ்சு பார்க்குறான், தன் மனைவி போயிடுச்சு அப்படின்னு ஒன்று அவனும் இறக்குறான். அவன் மனைவி இறக்கும் பொழுது குழந்தைகளை கொண்டுட்டு அந்த அம்மாவை இறக்குறாங்க. அப்போ ஒரு குடும்பமே நிர்கதியாகி ஒரு குடும்பமே இல்லாமல் நாசமாக போனதற்கு காரணம் இந்த மது. இப்படிப்பட்ட மதுவை அந்த மதுக்கடைகளை நான் மூடுவேன் அல்லது மூடுவதற்கான படிப்படியான நடவடிக்கை, குறைந்தபட்சம் அந்த நேரத்தையாவது காலத்தையாவது குறைத்திருக்கலாம். அதை கூட செய்யாமல் இன்றைக்கு தேர்தலுக்காக வெளியே வருகின்ற பொழுது படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்வதை மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதாவது இத்தனை நாட்களாக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருந்துவிட்டு அடுத்த முறை ஆட்சியை என் கையில் கொடுத்தால் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது மக்கள் நம்ப தயாராக இல்லைன்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த தேர்தலில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை எப்போதும் இல்லாத ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கிறது. பொதுவாகவே ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது ஆளும் கட்சியின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தான் தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விமர்சிக்கப்படுவது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. காரணம் என்ன என்பதுதான் அனைவருக்கும் தெரியும். உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்கிறார்களா? என்ன காரணத்திற்காக திமுகவை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்களா மக்கள்? மக்களுக்கு நன்றாக தெரியுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கூட்டணியில் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய நோக்கமே அதில் நல்லா தெளிவாக தெரியும். வாயில் எடுத்த உடனே திமுக அதிமுகன்னு தான் வரும். ஆட்சியிலே இருப்பது அதிமுக, அந்த வார்த்தையே வராது. திமுக அதிமுகவை நாங்கள் ஆட்சிக்கு வர விட மாட்டோம். அதுதான் அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாகவே மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும். முதல்ல சொன்ன அதே விஷயம்தான், அந்த வாக்குகளை பிரிப்பதை தங்களுக்கு சாதகமாக. ஆனால் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. நாம் நினைப்பது போல் இல்லைங்க. நம்ம இங்கே அமர்ந்து கொண்டு நம்ம பேசுவதோ அல்லது அங்கே அமர்ந்து கொண்டு மேடையில் அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கீழே இறங்கி மக்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்க வேண்டும். ரைட், அதற்கு என்ன யார் வரணும்? கலைஞர் வரணும். எங்க அதிமுகவுக்கு மாற்று திமுக தாங்க, வேற யார் இருக்கான்னு கேட்குறாங்க மக்கள். உண்மையாகவே பல இடங்களிலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலை. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேண்டும் இதெல்லாம் நிறையா வந்தது. ஆனால் அதில் ஒரு விஷயம் சொல்லணுங்க, இந்த சமூக வலைத்தளத்தில் ஒரு சிலர் ஆர்வத்தோடு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் எல்லாம் அதை குறிப்பாக அதுக்குன்னு ஒரு பிரிவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு 1-2 கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதற்கென ஒரு பிரிவை வைத்துக்கொண்டு சமூக வலைத்தளத்திற்காக பல கட்சிகள் இன்றைக்கி ஒரு பிரிவையே உருவாக்கி அதிலே மக்களுடைய கருத்தாக தங்களுடைய கருத்தை திணித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மக்கள் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே போல் எந்த கருத்து யார் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். இன்றைக்கி நான் ஒரு முழுமையாக ஒரு மது போதைக்கு அடிமையானவன்னாக்கா நான் தண்ணியை போட்டுக்கிட்டு மது விலக்கை கொண்டு வருவேன்னு சொன்னால் எப்படி மக்கள் நம்ப மாட்டார்களோ, அதுபோல் ஊழலாட்சியை செய்துவிட்டு இங்கே மக்களாலே விரும்பப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்திவிட்டு எந்த திட்டங்களும் இல்லாமல், எந்த வளர்ச்சி திட்டங்களும் இல்லாமல், எந்த தொழிலும் இல்லாமல் செய்து கொண்டு மீண்டும் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள், நான் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வருகிறேன் தமிழகத்தை என்று சொல்வதை நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி இருக்கிறதே ஒழிய இடையிலே யாருமே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இந்த சூழலில் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது எதை மையப்படுத்தி இருக்கும்? என்னுடைய தேர்தல் பிரச்சாரம், மக்கள் 5 ஆண்டு காலம் எனக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலம் நான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு எம்எல்ஏவே இல்லை என்ற நிலையை உருவாக்கியிருந்தார்கள். அது கூட மக்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை இருந்தது. மீதி இருந்த 3 ஆண்டு காலத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு வருடமாக 2 கோடி 10 கோடி ரூபாய்க்கான நிதியை பல கட்டிடங்களாக எழுப்பியிருக்கிறேன். அது ஈரோட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். என்ன, அந்த நேரத்தில் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தேன். ஒன்று, ஈரோடுக்கு இணைக்கக்கூடிய ஒரு காவிரி ஆற்றுப்பாலம். அந்த பாலம் தற்போது வேலை நடந்து, அது முதலிலே ஆட்சியில் போய் சேர்ந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே அந்த நபார்டு வங்கியிலே ஒரு 16 கோடி ரூபாய் பணம் இருந்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நண்பர்கள் இடத்துல சொன்னார்கள், இது மாதிரி இதில் இருக்குதுங்க, நீங்கள் அதை கேளுங்க, அது உங்களை அந்த பாலத்தை போட சொல்லுங்கன்னு. அதை கேட்டால் அதே மாதிரி அதை கேட்டு இந்த வங்கியில் இவ்வளோ பணம், அந்த நபார்டு ஸ்கீமில் வந்தது 16 கோடி மீதி இருக்குது, கடந்த ஆட்சியில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அதை எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. அது ஒன்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சுத்திகரிப்பு நிலையம் செய்கிறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நடக்கலை.
அவர்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியாக நான் சொன்னது, அதை இவர்களும் சொன்னார்கள். அதன் பிறகு, அதாவது பாடத்தின் பிறகு உள்ளாட்சி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொன்னாங்க. பொது சுத்திகரிப்பு நிலையம் ஈரோட்டிலே ஒரு ரவுண்டான அருகிலே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும், அதை செய்யலை. போக்குவரத்து நெரிசலுக்காக வந்து இன்னும் 2 பாதைகள் எல்லாம் திறந்து விட வேண்டும், அதையும் செய்யலை. பெரும்பள்ளம் ஓடை என்கிற ஒரு ஓடை இருக்கிறது, அந்த ஓடைக்கு 2 பக்கம் தடுப்பு சுவர் கட்டினால் 2 பக்கம் ஒரு மிகப்பெரிய, அதாவது நம்ம சேலத்திலே இருப்பதை போல் ஒரு திருமணிமுத்தாரை போல் ஒரு அந்த இடம் வந்து அந்த கழிவுநீர் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் சொன்னோம். இதையெல்லாம் எதையுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. ஈரோட்டில் ஜவுளி வணிக வளாகம் ஒரு 2 ஏக்கர் காலி இடம் இருக்கிறது, நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு சொந்தம், அதையே நான் தான் பேசினேன். அதன் பிறகு உடனே அவர்கள் தீர்மானம் போடுற வணிக வளாகம் உடனே கட்டப்படும் என்று சொல்லி இப்படியெல்லாம் அவங்க சொல்லி எதையுமே செய்யலை. இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். தலைவர் கலைஞர் தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சியிலே அண்ணன் தளபதி அவர்களுடைய முயற்சியாலே நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் எனக்கு நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார். நான் எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தோனோ அந்த வாக்குறுதிகளை இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை விட ஒரு விஷயம், நான் தேமுதிகவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்ததாலே நான் தொகுதிக்குள்ளேயே அதிகமாக போய் நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை விட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது என்று என்னிடத்தில் ஒரு கட்டுப்பாடு கட்சியில் விதித்து விட்டார்கள். அதை மீறி என்னால் செல்ல முடியவில்லை. ஏன்னா ஒரு கட்சிக்கு இருக்கிறோம், அந்த கட்சியில் இருக்கணும், அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அந்த கட்சியினுடைய தலைமை என்ன சொல்கிறதோ, தலைவர் என்ன அதை கேட்கணும். அந்த நிலையில் என்னால் சென்று ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்று சைக்கிள் கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலோ, ஒரு லேப்டாப் கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலோ, அல்லது என்னுடைய தொகுதியிலே வந்து கிரைண்டர் மிக்சி ஃபேன் கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலோ, இதையெல்லாம் விட சாதாரணமாக ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தால் கூட, அதிகாரிகள் அழைத்தால் கூட நான் போக முடியாத ஒரு நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுவதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விருத்தாச்சலத்திலே அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சொல்கிறார், ஆடு மாடுகளை எப்படி பட்டியலை அடைப்பார்களோ அதை போல காலை 9 மணியில இருந்து அந்த மக்களை கொண்டு வந்து அந்த மேடைக்கு முன்பு அமர வைத்து ஒரு தண்ணீர் கூட, ஒரு குடிப்பதற்கு பச்சை தண்ணீர் கூட இல்லாமல், தண்ணீர் குறைவால் தான் அங்கே 2 பேர் மரணம் அடைந்தார்கள். இதுதான் உண்மை. கூட்ட நெரிசலில் யாருமே இறக்கவில்லை. கூட்டம் என்ன நெரிசல் இருக்கிறது, அத்தனை சேரை போட்டு அத்தனை பேரை கொண்டு வந்து ஆடு மாடுகள் அடைத்திருந்தார்கள் ஒளி வேறு எதுவுமே கூட்ட நெரிசல் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட, அதாவது தன்னை பார்க்க வந்த, தன்னை காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்களை ஒரு விலங்குகளைப் போல நடத்தி 2 பேரை கொலை செய்த மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். அப்படி இருப்பவர் தமிழக மக்களுக்கு எந்த அடிப்படையில் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலும் உங்கள் கடமையை செய்ய விடவில்லை, தொகுதிக்கும் செல்ல அனுமதி இல்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் தொகுதி மக்களுக்காக இன்னும் நிறைய செய்ய ஆசைப்படுகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமான வசதிகளையும் சரி, மக்களின் தேவைகளையும் என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். நீங்க சொன்னீங்க, ஒரு அச்சத்தை தெரிவித்தீர்கள் நிகழ்ச்சியின் போது, இந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து 3வது அணி அறுவடை செய்ய மாட்டார்கள், அப்படி ஒருவேளை மக்கள் சிந்தித்து விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சம் இருக்கிறது பல பேருக்கு. ஆனால் அப்படி ஒரு அச்சமே தேவையில்லை. 3வது அணி எதற்குமே தகுதியற்றவர்கள் என்பதை மக்கள் உணரக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொன்னீங்க. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் யாருமே பார்க்காத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். நம்பிக்கையான தலைமை யார் என்பது மக்களுக்கு தெரியும். திமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருங்கள். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரத்திலும் அதை முன்னெடுக்க கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தமிழில் ஒரு வார இதழில் வந்த ஒரு சிறுகதை இமயமலைக்கு ஒரு டிக்கெட் என்பது. இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இமயமலைக்கு ஒரு டிக்கெட். எழுத்தாளர் செந்தில்குமார் அந்த கதையை எழுதியிருக்கிறார். போடிநாயக்கனூருக்கு அருகில் சின்னரேவுப்பட்டி என்னும் ஒரு சிற்றூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது வெறும் கிராமத்தை சார்ந்த ஒரு சின்ன ஊரை சார்ந்த அந்த ஊரில் எழுதப்பட்ட கதை என்றாலும் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். கிராமத்து மனிதர்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு அன்பும் பாசமும் உடையவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு பக்கம், அவர்களுக்குள்ளேயும் இறுக்கமான கடினமான நெஞ்சம் கொண்டவர்களும் உண்டு என்பதை காட்டுவது இன்னொரு பக்கம். இந்த கதை ஒரு சின்ன குடும்பம் பற்றியது. அந்த குடும்பத்திற்கு நட்பாகவும் உறவாகவும் இருக்கிற
சங்கரன் என்கிற பாத்திரத்தின் மூலம் அந்த கதை சொல்லப்படுகிறது. பொட்டல் களத்தில் இரவு காவலுக்கு படுத்திருக்கிற சங்கரன் மெல்ல வெளிச்சம் வருகிற போது அங்குமிங்கும் கண் விழித்து பார்க்கிறான். பெண்கள் கையில் கூடைகளை இடுக்கியபடி நடந்து போகிறார்கள். கோழிக்கொண்டை பூக்களும் செவ்வந்தி பூக்களும் மலரத் தொடங்கிவிட்டன. அந்த பூக்களை பறிப்பதற்கு கூலி ஆட்கள் போகிறார்கள். பொழுது விடிந்து விட்டது என்று பொருள். இவனுடைய அப்பா சுருடி வந்ததற்கு பிறகுதான் அவரை மறுபடியும் இந்த காவலுக்கு விட்டுவிட்டு இவன் புறப்பட வேண்டும். அப்போது எருமை மாடுகளை அந்த பக்கத்திலே ஓட்டி கொண்டு வருகிற மாரியப்பன் மெல்ல கவனிக்காமல் போகிற போது இவன் சத்தம் கொடுக்கிறான். மாரிப்பா, எருமைகளையெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போ, சோளத்தட்டையில் அது வாய் வைத்து ருசியை பார்த்துருச்சுங்கன்னா அப்புறம் விடாது என்று அவன் சொல்லுகிறான். மாரியப்பன் எருமை மாடுகளை ஓட்டி கொண்டே ஒரு செய்தியை சொல்லுகிற போது அந்த கதையினுடைய அடிப்படை கரு தொடங்குகிறது. சங்கரனை பார்த்தவன் சொல்லுகிறான், உன் ஃப்ரெண்டு ரவி அவங்க அப்பா மென்டல் சாமியை காணும்னு மறுபடி பாவம் தேடிக்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கிறான் என்று சொல்லுகிற போது கதை தொடங்குகிறது. மறுபடியும் காணவில்லையா என்று இவனுக்கு பகீர் என்கிறது. ரவியினுடைய அப்பா மனநலம் சரியில்லாமல் அவ்வப்போது காணாமல் போய்விடுவார். ரவியினுடைய அம்மா இறந்ததற்கு பிறகுதான் அவருடைய மனநிலை இப்படி பாதிக்கப்பட்டு விட்டது. ரவியினுடைய அம்மா சௌடாம்பாள் நன்றாகத்தான் இருந்தார். ஆனாலும் உடல் நலமில்லாமல் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தபோது நிறைய பணம் செலவாகும் என்றார்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியும் சௌடாவை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் அப்பா விரும்பினார். இருந்த தென்னந்தோப்பை விற்றுவிட்டு அந்த பணத்தில் மருத்துவமனையிலே பணம் கட்டினார்கள். கடைசியாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு சௌடாம்பாள் இறந்து போய்விட்டாள். அதிலிருந்தே இவருடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு தென்னந்தோப்பை விற்றுவிட்டோம், இருந்ததும் போய்விட்டது, மனைவியும் போய்விட்டாள் என்கிற கவலை அவரை ஆட்டி படைத்தது. அப்போதுதான் மெல்ல ரவியினுடைய அப்பா சாமியப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனநிலையினுடைய இயல்பான போக்கிலிருந்து வேறுபடத் தொடங்கினார். தானாக பேசினார். திடீரென்று சௌடாம்பாள் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டார். அப்பா, அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே என்றவுடன் அப்படியா என்று மறுபடியும் சுதாரித்து கொண்டார். சாமியப்பன் அந்த ஊரில் இருந்த ஒரு சின்ன தையல் கடையினுடைய உரிமையாளர். தன்னுடைய சின்ன பையன் ரவியையும் அந்த தையல் தொழிலில் அவர் பழக்கி இருந்தார். பெரியவன் செல்வராஜ் ஆசிரியராக படித்துவிட்டு தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டார். நல்ல படிப்பு, நல்ல வேலை, அப்பாவை மறந்து போனான். ஆனால் ரவி அப்பா கூடவே இருந்தான். அப்பாவுக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமலும் இருந்தான். எவ்வளவு நாட்களுக்கு எப்படி இருக்க முடியும் என்கிற புரிதல் இல்லை. இருந்தாலும் கூட அப்பாவை தனியாக விட்டுவிட்டு நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், அப்பாவோடு இருக்கலாம் என்றே அவன் கூடுதலாக இருந்தான். ஆனால் சாமியப்பனினுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி பல நேரங்களில் அந்த தென்னந்தோப்பின் நினைவாகவும் மனைவியின் நினைவாகவுமே அவருடைய வாழ்க்கை போனபோது ஒரு நாள் சாமியப்பனை காணவில்லை, எந்த இடத்திலும் காணவில்லை. தேடி பார்த்து ரவி அலுத்து போனான். பக்கத்திலே இருக்கிற போடிநாயக்கனூருக்கு போய் பார்த்தான். கண்டிப்பாக தென்னந்தோப்பிலே தான் இருப்பார். அதை இழந்த ஏக்கம் இருக்கிறது என்று அங்கே போனான். அம்மாவை எரித்த இடத்துக்கு போனான். எந்த இடத்திலும் சாமியப்பனை காணவில்லை. தேடி அலுத்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. மறந்து போய்விட்டார்கள். அந்த ஊரும் சாமியப்பனை மறந்து போய்விட்டது. ரவியும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி, அம்மா இறந்து போனார், அப்பா காணாமல் போனார், மறந்து போனான். பிறகு ஒரு நாள் ரவியும் சங்கரனுமாக போடிநாயக்கனூரில் இருக்கிற ஒரு திரையரங்கத்தில் திரைப்படம் பார்த்துவிட்டு வருகிற போது போடிநாயக்கனூர் பேருந்தில் ஒரு சாமியார்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. சட்டென்று தான் அவர்கள் கவனித்தார்கள், அந்த சாமியார்களின் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு முகம் ரவியினுடைய அப்பா சாமியப்பன் மாதிரியே இருக்கிறதே என்று அருகில் போய் பார்த்தால் சாமியப்பன் தான். அப்பா, என்ன நீங்கள் எங்கே போயிருந்தீங்க என்று சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு வர மறுத்த சாமியப்பனை கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் வருகிற போதெல்லாம் என்ன சொல்லி கொண்டு வந்தார் என்றால், நாங்கள் எல்லாரும் இமயமலையிலிருந்து வருகிறோம், ஈஸ்வரனே திருநீர் கொடுத்து விட்டிருக்கிறார், நான் இமயத்துக்கு போக வேண்டும், அல்லது நீ போயிட்டு வரியா என்று ஒரு டிக்கெட்டை எடுத்து அந்த மகனிடத்தில் கொடுத்தார். இந்த பச்சை டிக்கெட்டு இமயமலைக்கு போகிறது, இந்த டிக்கெட்டு இமயமலையிலேருந்து திரும்புறதுக்கு கண்டக்டர்கிட்ட காமிச்சா போதும், இமயமலை கொண்டு போய் விட்டுருவார் என்றார். அப்போதே இவர்களுக்கு புரிந்தது அவர் மனநிலை முற்றுமாக கெட்டிருக்கிறது என்பது. சரிப்பா, கொடுங்கப்பா என்று அந்த டிக்கெட்டை எல்லாம் வாங்கி பையில் வைத்துக்கொண்டு இமயமலைக்கு பிறகு போகலாம், முதல்ல வீட்டுக்கு போகலாம்
என்று அவரை ஒரு மாதிரி பிடிவாதமாக வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். போன உடனேயே சவுடாம்பாள் சவுடாம்பாள் என்று அவர் அழைத்தார். அம்மா தான் செத்து போயிட்டாங்களப்பா என்று இவன் சொன்ன உடனே ஓ என்று அழுதார். அம்மா செத்து போயிட்டாளா? நல்லா தானே இருந்தான் நான் இமயமலைக்கு போகும்போது, எப்படி செத்து போயிட்டா என்று திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய மனநிலையை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற மக்களையெல்லாம் சாமியப்பனை மென்டல் சாமி என்று அழைக்க தொடங்கிவிட்டார்கள். மென்டல் சாமியாகவே இருந்தாலும் அவர் எப்படியாவது குணப்படுத்த வேண்டும். போடிக்கு பக்கத்திலே உத்தமபாளையத்தில் ஒரு மருத்துவரிடத்தில் கொண்டு போய் காட்டினார்கள். அவர் தூக்க மாத்திரை கொடுத்தார். தூங்கினாரே தவிர அந்த தெளிவு வரவில்லை. அதற்கு பிறகு குற்றாலத்தில் கொண்டு போய் விட்டால் சரியாகிவிடும் என்றார்கள். ஆனால் ரவிக்கு மனசில்லை. வேண்டாம், அப்பாவை போய் இந்த வயதான காலத்தில் குற்றாலத்தில் கொண்டு போய் விடுவதை விட இங்கேயே என்னோடு இருக்கட்டும் என்றான். சங்கரன் தான் விடவில்லை. நீ அப்பாவை உன்னுடனேயே வைத்து கொண்டால் யார் உனக்கு பெண் தருவார்கள் என்றான். யாரும் பெண்ணே தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் அப்பாவை விட முடியாது என்று ரவி கருதினான். இப்படி போகிற போது ரவிக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பக்கத்து ஊரில் இருக்கிற அவனுடைய அத்தை வீட்டுக்கு போய் பெண்ணை கேட்டார்கள். ஆனால் அவனுடைய அத்தை என்ன சொன்னாள் என்றால், நான் என் பெரிய பொண்ணை அவரோட பெரிய பையனுக்கு, எங்கள் அண்ணன் தான் பெரிய பையனுக்கு தர்றேன்னு சொன்னேன், அவர் ஒத்துக்கிட்டாரா? அன்றைக்கி அவன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கிறான், அவன் பொண்ணு ஒன்றும் படிக்கலைன்னாரு. வாத்தியாருக்கு படித்தவன் யாரோ ஒரு பொம்பளை இழுத்துக்கிட்டு போயிட்டான். இன்றைக்கி என்னோடய 2வது பொண்ணை மட்டும் இவனுக்கு கொடுக்கணுமா? என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் சொன்னாள், என் அண்ணனாகவே இருந்தாலும் ஒரு மென்டலாக இருக்கிற ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் என் பொண்ணை விட முடியுமா என்று கேட்டாள். ரவி நொறுங்கி போனான். தனக்கு பெண் தரவில்லை என்பதால் மட்டுமல்ல, தன் உடன் பிறந்த அண்ணனையே மென்டல் என்று சொல்லுகிறாளே என்று. கொஞ்சம் கொஞ்சமாக ரவியினுடைய மனநிலையும் மாறத் தொடங்கிற்று. ஒரு நாள் அவனுடைய அண்ணன் செல்வராஜ் சங்கரனுக்கு தொலைபேசியில் அழைத்து, என்ன எங்கள் வீட்டில் கொண்டு வந்து அப்பா விடுறேங்கிறான், அந்த வேலையெல்லாம் வேண்டாம், இனிமேல் ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லு என்று அப்படி ஒரு மகன் அவ்வளவு பாசமாக தன் தந்தையை கொண்டு வந்து வீட்டில் விடுவதென்பதற்கே அவ்வளவு கோபமாக சொன்னான். சங்கரன் கேட்டான், அவன் தானப்பா பார்த்துக்கிட்டே இருக்கான், அது அவன் தலையெடுத்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் குற்றாலத்தில் விடுங்க, இல்லை கொரட்டூரில் விடுங்க, எங்கள் வீட்டிலலாம் கொண்டாந்து விட வேண்டாம், அவரே ஒரு மென்டல், அவரை கொண்டாந்து எங்கள் வீட்டில் விடுறீங்களே என்று பெரிய மகன் கேட்டான். இதற்கு பிறகு சங்கரனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்றைக்கு சோளக்காட்டில் படுத்திருக்கிற போது மறுபடியும் அப்பாவை காணும் என்று சொன்ன உடனே பதறி அடித்து இவன் வர ஒரு வண்டியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்ததை பார்த்து அவரை அழைத்து கொண்டு மறுபடியும் வீட்டுக்கு போனான். வீடு பூட்டி இருந்தது. எங்கேயும் ரவி போக மாட்டான், என்னிடம் சொல்லாமல் போக மாட்டான். என்னாயிற்றென்று தெரியவில்லை. ஒருவேளை இவரை தேடித்தான் எங்காவது போயிருப்பான் என்று நினைத்தபோது அந்த ஊரின் வாத்தியார் பழனிசாமி வேகமாக வந்தார். என்னப்பா ரவி அந்த கிணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், என்னமோ மாதிரி பேசுகிறான் என்று சொன்ன உடனே சங்கரனுக்கு ஆடி போயிற்று. அவனை அழைத்து வரலாம் என்று புறப்படுகிற போது யாரோ ஒரு வேட்டையாடுகிற அந்த பிள்ளைகள் எரிந்த அம்பிலே பட்டு ஒரு குருவி கீழே விழுந்து துடித்தது. அந்த கிணற்றடிக்கு போகிற போதும் அந்த குருவி பதறுகிற சத்தம் காதில் விழுந்தது என்று அந்த கதை முடிகிறது. எனவே ரவியினுடைய மனநிலையும் அப்படித்தான் சிதறி போயிருக்கக்கூடும். அதுவும் பதறிக்கொண்டு தான் இருக்கக்கூடும். 40 வயதாயிற்று, திருமணமில்லை. தன்னுடைய அண்ணன் தந்தையை சில நாட்களுக்கு கூட வைத்துக்கொள்ள மறுத்துவிட்டான் என்றால், கிராமத்திலே தன் தந்தைக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற ரவிகளும் உண்டு. அப்பாவை கொண்டு வந்து ஒரு நாள் கூட வீட்டில் விடக்கூடாது என்று சொல்லுகிற செல்வராஜுகளும் உண்டு. நகரமோ கிராமமோ மனிதர்களிடத்தில் அன்பு, கோபம், வெறுப்பு எல்லாம் சேர்ந்தே இந்த உலகத்தில் அமைந்து கிடக்கிறது என்பதை மானுட மனங்களை பற்றி இந்த கதை நமக்கு பேசுகிறது.